Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடிட்டிங் சப்ஜெக்டில் எஸ்சிஏ சீரீஸ் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்தது எஸ்சிஏ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னா என்ன, சும்மா ஒரு பேசிக் இது பார்த்துட்டு எஸ்சிஏ 200 மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஏஏஎஸ்பி அப்படிங்கிறது ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் ICAI. இவங்க தான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை வந்து செட் பண்ணுறாங்க. SAP 1980 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2000 AAS அதாவது ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போது என்கேஜ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த போர்டு தான் வந்து இப்போ வந்து இருக்குது. இதில் நிறைய இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்ஏ ஆடிட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அப்படிங்கும்போது நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. நமக்கு இன்டர் லெவலில் வந்து டோட்டலி ஒரு 26 எஸ்ஏ வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 26 எஸ்ஏ தான் வந்து நம்ம பேப்பர் 6க்கு அப்ளை ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து SA 200. SA 200 அப்படிங்கிறது ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். இதை பற்றி சொல்கிறாங்க. ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர். இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா, யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்களோ அவங்களோட சொந்த இதாக இருக்கணும். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவும் அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர். அந்த இண்டிபெண்டன்ட் ஆடிட்டரோட ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அண்ட் கண்டக்ட் ஆஃப் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், எப்படி வந்து அவங்க ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸு, அப்புறம் அவங்க பண்ணுற ஆடிட் எல்லாமே இருக்கணும். ஸோ ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர், அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அண்ட் எப்படிலாம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் மூலயமா அவங்க வந்து ஆடிட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த SA 200 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ SA 200 நம்ம பார்க்கலாம். ஸோ SA 200 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடிட்டர் அப்படின்னா சில எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 6 எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டிபெண்டன்ஸ், இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, professional competence, confidentiality and professional behavior. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கணும். இந்த எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு ஆடிட்டர்னா இருக்கணும். இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஓகே, அவங்க வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவங்க எடுக்கிற முடிவு சொல்கிறது எல்லாமே வந்து அவங்கள சார்ந்ததே இருக்கணும். வேறு யாரையும் அவங்க யார் மூலியமாவோ இல்லை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் அவங்களோட சொந்த இதாக இருக்கணும். தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த இடத்துல வந்து ஹானஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்புறம் அப்ஜெக்டிவிட்டி, அவங்களோட அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா கிவ் அன் ஒப்பீனியன் கொடுக்கறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவிட்டி. லைக் அது மாதிரி ப்ரொஃபஷ்னல் காம்பிடென்ஸ்னால் அந்த நமக்கு அந்த தகுதி இருக்கணும், அந்த ப்ரொஃபஷ்னல் காம்பிடென்ஸ் அது இருக்கணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டினா எல்லாத்தையும் வந்து நம்ம வெளியில் சொல்லிடக்கூடாது. சில விஷயங்கள் வந்து நம்ம கான்ஃபிடென்ஸாக வச்சுருக்கணும். ஸோ அது மாதிரியான இதுவும் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த இது. அப்புறம் ப்ரொஃபஷ்னல் பிஹேவியர், அவங்களோட பிஹேவியர் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் வந்து ஆடிட்டர் அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆட்டிடியூட். அது வந்து ஒரு ஆட்டிடியூட். அது வந்து என்னென்ன மாதிரி ஆட்டிடியூட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொஷினிங் மைண்ட். கொஷினிங் மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கேள்வி கேட்கணும். இப்போ எது எடுத்தாலும் டக்குன்னு என்ன சொல்கிறாங்களோ அது ஓகே அப்படின்னு போயிடக்கூடாது. அது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது மாதிரி அந்த கொஷின் கேட்குற அந்த மாதிரி ஒரு மைண்டு இருக்கணும். அப்போ ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அப்படிங்கிறது அந்த கொஷினிங் மைண்ட் வந்து ஒரு ஆடிட்டருக்கு இருக்கணும். டக்குன்னு யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிற அந்த கொஷினிங் கேட்குற ஒரு மைண்ட் அவங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அலர்ட்னஸ் which may indicate possible misstatement
டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். எப்பொழுதும் வந்து ஒரு அலர்ட்னஸ் அவங்கள்ட்ட இருக்கணும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமோ, இதில் ஃப்ராட் நடந்திருக்கலாமோ, இல்லை எரர் நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஒரு அலர்ட்னஸ் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ். ஒரு ஆடிட் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபுல்லாக அலசி ஆராயணும். எப்படிலாம் இதில் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா, இது சரியாக தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது, கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் நல்லா ஃபுல்லாக தரவு பண்ணுறது, அது மாதிரி ஒரு இது இருக்கணும். ஸோ கொஸ்டினிங் மைண்ட், அப்புறம் அலர்ட்னஸ் அண்ட் கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட், இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆட்டிடியூடுக்கு அந்த இதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டர் ஷுட் அப்ளை ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் while பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆடிட். நம்ம வந்து ஆடிட் பண்ணும்போது, பிளான் பண்ணும்போதோ, அப்புறம் அந்த ஆடிட்டை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதோ, அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் போது ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் வந்து ஒவ்வொரு ஆடிட்டரும் வந்து கண்டிப்பாக வந்து அதை அப்ளை பண்ணி தான் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டினிங் மைண்ட் இருக்கணும், அலர்ட்னஸ் இருக்கணும், கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஆடிட் எவிடன்ஸையும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆடிட்டர் வந்து ஆடிட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன? இண்டிபெண்டன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு டெஃபினிஷன்லாம் இல்லை. இதுதான் இண்டிபெண்டன்ஸ்னால் இதுதான் மீனிங்கு அப்படி கிடையாது. அதுக்கு தனியாக ஒரு டெஃபினிஷன் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இன் விச் ஒன் ஃபீல்ஸ் ஃப்ரீ அண்ட் இட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட். அது வந்து நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இன் விச் ஒன் ஃபீல்ஸ் ஃப்ரீ. அதாவது அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலை, அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலையில் வந்து யாரும் நம்ம வந்து தலையிட முடியாது, அவங்களோட வேலையில் அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். The objective of audit is to express the opinion on financial information. Auditor shall express his opinion when there is independence. ஆக்சுவலாக ஆடிட்டர் அப்படிங்கும் போது ஆடிட்டில் அவங்க என்ன பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒப்பீனியன் கொடுக்கணும், கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா அந்த ஒப்பீனியன் கொடுக்குறது தான் அவங்களோட மெயினான ஒரு ஆடிட்டிங்கில் மெயினான அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னென்னா அதுதான். அந்த மாதிரி அவங்க ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். அவங்க வந்து அவங்களே இன்னொருத்தவங்களோட கண்ட்ரோலில் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களால ஃப்ரீயாக எந்த ஒரு ஒப்பீனியனையும் கொடுக்க முடியாது. ஸோ கரெக்டாக ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டே. அந்த அப்ஜெக்டிவ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒப்பீனியன் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ therefore இண்டிபெண்டன்ட் இஸ் த பிரைமரி ரெக்விசிட் ஃபார் த ஆடிட்டர். ஸோ ஒரு ஆடிட்டருக்கு முக்கிய ரெக்விசிட்னா அவங்களுக்கு முதல்ல அடிப்படை இதாக என்ன இருக்கணும்னா இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும். அவங்கள வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவங்களால வந்து ஒப்பீனியன் கொடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஆடிட்டருக்கும் ஒரு பிரைமரி ரெக்விசிட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த பர்சன் இஸ் நாட் சப்ஜெக்டிவ் டு டிஷஸ் ஆர் டைரக்ஷன் ஆஃப் another person and also subject to his own interest. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட சொந்த முடிவாக இருக்கணும். மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு மற்றவங்களோட இதை வந்து இருக்கக்கூடாது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா இது வந்து நார்மலாக இண்டிபெண்டன்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இது கம்பெனிஸ் ஆக்டில் வந்து இண்டிபெண்டன்ஸை பற்றி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3ல் ஆடிட்டர் ஷல் நாட் ஹோல்ட் எனி ஷேர்ஸ் இன் கம்பெனி. ஆடிட்டர் வந்து எந்த கம்பெனியில் வந்து ஆடிட் பண்ண போகிறாங்களோ அந்த கம்பெனியில் வந்து அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து வச்சுக்கக்கூடாது. இப்போ வச்சுருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆடிட்டர், நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் வச்சுருக்கேன். அந்த கம்பெனிக்கே நான் போய் வந்து ஆடிட் பண்ணுறேன்னா என்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், இதில் வந்து நம்ம ஷேர் வச்சுருக்கோம், இதுக்கு வந்து நம்ம வந்து அதில் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து அதில் ஷேர் வச்சுருக்கிறதுனால எனக்கு அந்த இண்டிபெண்டன்ட் அங்கே இருக்காது, அந்த வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து எனக்கு இருக்காது. ஸோ
ஆடிட்டர் வந்து எந்த கம்பெனியில் ஆடிட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த கம்பெனியில் ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்து அது வந்து பாதிக்கும். அதனால டு சேஃப்கார்ட் ஆடிட்டர் இண்டிபெண்டன்ஸ், ஆடிட்டர் ஷால் நாட் ஹோல்ட் எனி ஷேர்ஸ் இன் ஆடிட்டிங் கம்பெனி. அவங்க ஆடிட் பண்ணுற அந்த கம்பெனியில் அவங்க எந்த ஷேர்ஸும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அதே செக்ஷனில் ஆடிட்டர் ஆர் ஹிஸ் பார்ட்னர் அப்படிங்கும் போது இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பார்ட்னர் அந்த மாதிரி இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்காங்க, அந்த பார்ட்னர் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஷேர் வச்சுருக்கலாம். ஆர் ஹிஸ் ரிலேட்டிவ் அப்படிங்கும் போது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், அதுக்கப்புறம் பிரதர் மதர், அவங்கெல்லாம் தான் அந்த ஃபேமிலியில் வர்றவங்க. யாரும் வந்து cannot be officers of the company. அந்த கம்பெனியில் வந்து ஆஃபீஸராக வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் செக்ஷன் 140 சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிட்டர் cannot be removed without prior permission from central government and passing special resolution. ஒரு ஆடிட்டரை வந்து டக்குன்னு அந்த கம்பெனி வந்து நீங்கள் இனிமேல் ஆடிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியாது. எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ப்ரையர் பெர்மிஷன் நம்ம வாங்கியிருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுத்தையும் பண்ணாதான் ஆடிட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இது பண்ணாமல் ஆடிட்டரை வந்து டக்குன்னு அவங்களால நினச்ச நேரத்துக்கு ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த ஆடிட்டர் வந்து சரியில்லை, நமக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து வேற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் எனக்கு இந்த ஆடிட்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரையர் பெர்மிஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டேனும் அப்புறம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ண பிற்பாடும் தான் ஆடிட்டரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். டக்குன்னு அந்த கம்பெனி நினச்சிச்சுன்னா ஆடிட்டர் எல்லாம் வந்து டக்குன்னு ரிமூவ்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் வந்து டு சேஃப்கார்ட் ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ICAI கைடன்ஸ். இன்ஸ்டியூட் வந்து சில கைடன்ஸ் கொடுத்துருக்கு. என்ன எப்படி வந்து இண்டிபெண்டன்ஸ் ரிகார்டிங் இண்டிபெண்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடிட்டர்ஸ் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் அண்ட் அப்பியர் டு பி இண்டிபெண்டன்ட். ஆடிட்டர் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அண்ட் பார்க்குறதுக்கும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறாப்புல தான் அவங்க காமிச்சிக்கணும். இன்னொருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸோ கண்ட்ரோலோ அவங்க மேலே இருக்கிறாப்புல அப்பியர் ஆகும்போதும் அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு பார்த்தா தெரிகிற மாதிரி அவங்க இருக்கணும். Laws may be relaxed or strengthened, but quality of independence should remain same. இப்போ சில லாஸ் வந்து சில ரிலாக்ஸ் பண்ணலாம், நம்மளை சில நமக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம், இல்லாட்டி ரொம்ப கடுமைப்படுத்தலாம். வாட் எவர் த லாஸ் மே பி ரிலாக்ஸ்ட் ஆர் ஸ்ட்ரென்தன்டு, பட் வந்து குவாலிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்பொழுதுமே லாஸ் ஸ்ட்ரென்த் ஆனாலும் சரி ரிலாக்ஸ் ஆனாலும் சரி அதே மாதிரி தான் இருக்கும். லாஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்களே ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம், இல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க ரொம்ப இது பண்ணுவோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாட் எவர் லாஸ் மேபி வாட் எவர், பட் குவாலிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஷுட் ரிமைன் சேம். அப்படி தான் இருக்கணும். Considering all the above points, auditor should accept the engagement only when there is no threat for his independence. இது எல்லாத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணி ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனி ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த என்கேஜ்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு எந்த ஒரு த்ரெட்டும் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆடிட்டர் வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன நோக்கத்துக்காக வந்து நம்ம ஆடிட் பண்ணுறோம் அப்படி. Audit is conducted with the objective to express an opinion on financial information. Audit வந்து என்னத்துக்காக கண்டக்ட் பண்ணுறோம்? To express an opinion. என்னதில் எதுல ஒப்பீனியன்? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னது? பேலன்ஸ் ஷீட்டு, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அந்த கம்பெனியோட அதில் நம்மளோட ஒப்பீனியன் சொல்லணும், இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற நம்ம ஒப்பீனியன் கொடுக்கறது தான் ஆடிட்டோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ் இருக்கிறதுக்கு அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, prepared by the management, give true and fair view of state of affairs. அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அந்த இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அது வந்து கிவ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அது வந்து அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். கம்ப்ளை வித் த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்.
அப்ளிகபிள் எந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். அந்த மாதிரி இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது, ஃப்ராடோ இல்லை எரரோ நடந்துருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூனா என்ன? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூனா இதுதான் அப்படின்னு அதுக்குன்னு டெஃபினேஷன் கிடையாது. ட்ரூ அப்படிங்கிறது என்னன்னா அரித்மெட்டிக்கல் அக்யூரசி, ஃபேக்சுவல் வேலிடிட்டி அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அரித்மெட்டிக்கல் அக்யூரசி அப்படின்னா நம்ம போடுற அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபேக்சுவல் வேலிடிட்டி அப்படின்னா அவங்க சொல்கிற ஃபேக்ட் வந்து வேலிடாக இருக்கணும். இப்போ எப்படி அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, அதனால சில ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிப்ரிஷியேஷன் வந்து இந்த மெத்தடில் போட்டிருக்கோம், அந்த மாதிரி அவங்க கொடுக்குற அந்த ஃபேக்ட் வந்து வேலிடிட்டியாக இருக்கணும். அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ்னால் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அதை முழுசாக முடிக்கணும். அதை எழுதாமையோ இல்லை பாதியில் விட்டுட்டோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அதை வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபேர் மீன்ஸ் ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன். ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன்னா இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ்னால் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு கீழே போடணும், இது வந்து இன்டைரக்டுக்கு கீழே போடணும் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன் இருக்கணும். சம்மரைசேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ஆஸ் பர் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட். ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட் என்ன மாதிரி நம்மளை கேட்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அண்ட் ஃபேர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 128. Every company shall maintain proper books of accounts by following double entry system and accrual basis. Companies Act என்ன சொல்கிறாங்க ரிகார்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 2013 செக்ஷன் 128 என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுற அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அண்ட் அக்ரூவல் பேசிஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 129 என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஷெட்யூல் 4 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஷால் பி ப்ரிப்பேர்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஆஃப் ஷெட்யூல் 3 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் ஷெட்யூல் 4, அதுக்கப்புறம் ஷெட்யூல் 3 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு சில ரெக்குவயர்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை. செக்ஷன் 129 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் கம்ப்ளை வித் ஏஎஸ் டு ப்ரொவைட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா டு கம்ப்ளை வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படினா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இன்வென்ட்ரி வந்து வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா AS2 வந்து இன்வென்ட்ரி எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில். அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மாதிரி தான் நம்ம வந்து வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி நம்ம பண்ணணும். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நிறைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஏஎஸ்ஐயும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் தான் வந்து ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவோ நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. True and fair view is the matter of judgment and depends upon facts and circumstances. True and fair view அப்படிங்கிறது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அது எந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். To ensure true and fair view, auditor should ensure the following. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும்னா ஆடிட்டர் வந்து சில இதில் வந்து கன்சிடர் பண்ணணும். சில இதை கன்சிடர் பண்ணால் தான் அவங்க வந்து எஸ் இது வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்ன மாதிரி அப்படின்னா நோ அசெட்ஸ் ஆர் அண்டர் வேல்யூடு ஆர் ஓவர் வேல்யூடு. எந்த ஒரு அசட்டுமே நம்ம வந்து அதை குறைச்சும் வேல்யூ பண்ணிடக்கூடாது, ஓவராகவும் அந்த வேல்யூக்கு மீறியும் நம்ம வந்து வேல்யூ பண்ணிடக்கூடாது. ஸோ வந்து என்ன அசட்டாக இருந்தாலும்
அதோட கரெக்டான வேல்யூவை தான் நம்ம வேல்யூ பண்ணணும். அண்டர் வேல்யூவேஷனும் இருக்கக்கூடாது, ஓவர் வேல்யூவேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ நோ அசெட்ஸ் ஆர் அண்டர் வேல்யூட் ஆர் ஓவர் வேல்யூடு. நெக்ஸ்ட் வந்து நோ மெட்டீரியல் அசெட்ஸ் ஆர் லயபிலிட்டிஸ் ஆர் ஒமிட்டட். ஏதாவது ஒரு அசெட்டை நம்ம வந்து ஒமிட் பண்ணிடுறது, சில லயபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஒமிட் பண்ணிடுறது, அது மாதிரி ஒமிட்லாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நம்ம வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒமிட் பண்ணிடக்கூடாது. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் ஆன் அசெட் இஸ் ப்ராப்பர்லி டிஸ்க்ளோஸ்டு. இப்போ வந்து சில அசெட்டில் வந்து நம்ம வந்து சார்ஜ் வந்து அதாவது லோன் அந்த மாதிரி இருக்கும் போது சில அசெட் மேலே வந்து நம்ம சார்ஜ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இந்த அசெட்டில் வந்து இந்த அசெட்டுக்கு நாங்கள் வந்து இதை வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டிஸ்க்ளோஸ்டு இன் அக்கார்டன்ஸ் வித் ஷெட்யூல் 3. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா ஷெட்யூல் 3 படி தான். ஷெட்யூல் 3ல எந்த மாதிரி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து நம்மளே ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த ஷெட்யூல் 3ல எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோவ்டு. அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் இருக்கும், கோயிங் கன்சர்னில் இருக்கணும், அது மாதிரி நிறைய அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இயர் நம்ம கம்பெனி ஆரம்பித்து முதல்லேன்னு நம்ம வந்து ஒரு பிரின்சிபல் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை தான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிப்ரிஷியேஷன் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து WDV மெத்தடில் போட்டுட்ருக்கோம். பட் திடீர்னு இந்த வருஷம் வந்து SLMக்கு மாற்றலாம் அப்படின்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி பண்ணணும். அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றலாம். அது வந்து லா வந்து நமக்கு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இன்னும் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அப்புறம் ICA இன்ஸ்டியூட் வந்து சொன்னால் மட்டும்தான் சில எக்ஸப்ஷன் இது இருக்குது. அப்போ மட்டும்தான் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸை வந்து நம்ம மாற்ற முடியும். சும்மா நம்ம வந்து எப்போதும் போல் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸை மாற்றக்கூடாது. ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோவுடு. கன்சிஸ்டண்ட்டாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதையே வந்து இயர் பை இயர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து ஆல் அன்யூஷுவல் ஆர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ஆர் டிஸ்க்ளோஸ்டு செப்பரேட்லி. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சில இது இருக்கும். ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம், ப்ராஃபிட் ஆஃப்டர் எக்ஸப்ஷனல் ஐட்டம், அது மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து இருக்கும். அது என்னன்னா இப்போ யூஸ்வலாக நடக்கிறத விட இந்த வருஷம் ஏதோ அன்யூஷுவலாக நடந்திருக்கு அப்படின்னா அந்த விஷயம் என்னங்கிறத செப்பரேட்டாக நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதனால இவ்வளோ குறைஞ்சிருக்கு இந்த வருஷம், இல்லை இதனால இவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாயிருக்கு, இந்த ஆக்டிவிட்டி நமக்கு வந்து இந்த வருஷம் இது மாதிரி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து செப்பரேட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஆல் அன்யூஷுவல் ஆர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ஆர் டிஸ்க்ளோஸ்டு செப்பரேட்லி. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஒரு ஆடிட்டர் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே திஸ் இஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனினா மேனேஜ்மெண்ட் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதும் ப்ரெசென்ட் பண்ணுறதும் அவங்களோட முக்கியமான ஒரு பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் அடிக்குவேட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். போதுமான அளவு நம்ம ஒரு ஆடிட்டராக போய் நம்ம வந்து என்னென்னா கேட்குறோமோ அந்த கேட்குற ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கணும்னா அவங்க வந்து அப்போலேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது தான் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து அவங்களால வச்சுக்க முடியும். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல், அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்குள்ளே அந்த கம்பெனியில் சில இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கணும்.
அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கணும். இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுறாம இன்னொருத்தவங்க வந்து அதை செக் பண்ணுறது, லைக் அது மாதிரி ஒரு சில கண்ட்ரோல் வந்து இருக்கணும். அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், ஒரு நல்ல குட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து அந்த கம்பெனியில் அவங்க உருவாக்கி இருக்கணும். அது ஒரு முக்கியமான பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைன்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து சட்டப்படியாகவும் இருக்கணும், சட்டப்படி இருக்கணும். லா அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நாம் கம்ப்ளை பண்ணி தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் வந்து நடந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் அக்கௌண்டிங் பாலிசிஸ். நம்ம அக்கௌண்டிங் பாலிசிஸை வந்து எடுக்கிறோம், நிறைய அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போடும்போது யூஸ் பண்ணுவோம். அந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து நம்ம என்ன கம்பெனி, நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்குமா, நம்ம கரெக்டாக தான் வந்து அதை சூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் கரெக்டான ஒரு அக்கௌண்டிங் பாலிசியை செலக்ட் பண்ணுறதும் அதை அப்ளை பண்ணுறதும் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பொறுப்பு. நெக்ஸ்ட் வந்து சேஃப் கோடிங் ஆஃப் அசெட்ஸ். அசெட்டை வந்து நம்ம கம்பெனினா நிறைய அசெட்ஸ் இருக்கும், அந்த அசெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ்மெண்ட் தான் வந்து அதை பொறுப்பெடுத்து பாதுகாத்து வச்சுக்கணும் அந்த எல்லா அசெட்ஸையும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் அண்ட் எரர். ஒரு கம்பெனியில் நிறைய ஃப்ராட், எரர் அது மாதிரிலாம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை வந்து தராமல் அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ, டிடெக்ஷன் குறைக்க முடியுமோ அது எல்லாமே வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆடிட் ஒப்பீனியன். ஆடிட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஆடிட் வந்து என்னத்துக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க, நம்மளோட கம்பெனியை பற்றி எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த ஒப்பீனியன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைடு ஒப்பீனியன். இந்த மாடிஃபைடு ஒப்பீனியனில் வந்து குவாலிஃபைடு ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படிங்கிறது கிளியர் ஒப்பீனியன், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது அந்த அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். பட் வந்து அது யாராலையுமே கொடுக்க முடியாது. எந்த ஒரு ஆடிட்டர்னாலையும் எந்த ஒரு கம்பெனிலையும் எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருக்குது 100% ட்ரூ அப்படி சொல்லவே முடியாது. ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாததாக கூட இருக்கலாம். ஸோ கிளியர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது யாராலையுமே கொடுக்க முடியாது. பட் அதுதான் வந்து அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடிஃபைடு ஒப்பீனியன் இதை வந்து SA 700 வந்து கிளியராக இன்னும் வந்து SA 700 பார்க்கும்போது இது ஃபுல்லாக வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். மாடிஃபைடு ஒப்பீனியன்ங்கிறது வந்து SA 705 வந்து ஃபுல்லாக இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இங்கே என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த மாடிஃபைடு ஒப்பீனியனுக்கு கீழே குவாலிஃபைடு ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன் அண்ட் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னா என்னன்னா, when auditor gives his opinion without any reservation or qualification or material misstatement, it is termed as unmodified opinion. அதாவது இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கம்பெனியில் எந்த ஒரு தப்பும் இல்லை, எந்த ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, பக்காவாக எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இட் மீன்ஸ் financial statements give true and fair view in all material aspects, comply with financial reporting framework and free from material misstatement due to fraud or error. அதான் சொன்னேன்ல, இதில் எதுவுமே இல்லைப்பா, எல்லாமே பக்காவாக இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். இட்ஸ் அ கிளியர் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைடு ஒப்பீனியனில் ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபைடு ஒப்பீனியன் பார்ப்போம். ஆல் ஐட்டம்ஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் குட் except one or more few misstatements which can't be ignored. குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, பட் வந்து சில விஷயங்கள் மட்டும் வந்து தப்பாக இருக்குது. அது வந்து அதை வந்து நம்மளால் இக்னோர் பண்ண முடியாது. அது அப்படி நடக்க தான் செய்யும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் வந்து ஆனால் சில விஷயங்கள் மட்டும் சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் குவாலிஃபைடு ஒப்பீனியன். இட் மீன்ஸ் ஆடிட்டர் ஃபீல்ஸ் தட் ஹீ ஷுட் பிரிங் திஸ் ஐட்டம் டு த அட்டென்ஷன் ஆஃப் த ஷேர் ஹோல்டருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த இதை சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நடந்திருக்கு, பட் இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது தான் குவாலிஃபைடு ஒப்பீனியன். ஸோ
மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் பட் ஆர் நாட் பெர்வேசிவ். இருக்கு, சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, பட் வந்து அது பெருசா ஒன்றும் பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் குவாலிஃபைடு ஒப்பீனியன். குவாலிஃபைடு ஒப்பீனியங்கிறதும் ஒரு நல்ல ஒப்பீனியன் தான். சில விஷயங்கள் மட்டும் தப்பா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க, அதை வந்து நம்மளால இக்னோர் பண்ணவும் முடியாது. அது மாதிரி உள்ள ஒரு ஒப்பீனியனுக்கு பேர் குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன். Auditor has obtained sufficient appropriate audit evidence regarding misstatement and concludes that misstatements are material and pervasive. ஆடிட்டர் வந்து ஆடிட்டிங் நடத்தும் போது சில ஆடிட் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. போதுமான அளவுக்கு அவங்களால எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தப்பு நடந்திருக்கு, இந்த தப்பு வந்து சும்மா சாதாரண தப்பு கிடையாது, நம்மளால இக்னோர் பண்ண முடியுது, அந்த மாதிரி இல்லை, இது கண்டிப்பாக நம்மளால தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், பட் அது பண்ணாமல் அவங்க வந்து தப்பாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த தப்பு வந்து மொத்தமாக பெர்வேசிவ் அப்படிங்கிறது எஃபெக்ட்ஸ் as a ஹோல், மொத்தமாக அது பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆடிட்டர் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இருக்குது. அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் படி நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நம்ம போடணும். நாளைக்கு நம்ம கடையை வந்து நம்ம வந்து கம்பெனியை இழுத்து மூடுற மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அது மொத்தமாக நமக்கு தப்பாயிடும். ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் இந்த மாதிரி தான் வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்க அதை வந்து பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அவங்க வேற ஒரு இதில் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தப்பு பண்ணும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்காது, நிறைய தப்புகள் இருக்கும். ஸோ கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருந்து அவங்க அதை வந்து ஆடிட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுப்பாங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ அதுதான் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன். when auditor unable to obtain sufficient and appropriate audit evidence, then he must conclude misstatements are material and pervasive and give disclaimer opinion. ஒரு ஆடிட்டரால் ஒரு கம்பெனிக்கு போய் அவங்களால அந்த ஆடிட் எவிடன்ஸையே எடுக்க முடியல. ஒரு சில இது இருக்குது, நம்ம இருந்து கண்டுபிடிச்சி இருந்தோன்னா பரவாயில்ல, கண்டுபிடிக்கவே முடியலை அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா அவங்க வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுத்துருவாங்க. எங்களால் எதுவுமே வந்து அப்டைன் பண்ண முடியலை, இந்த ஆடிட் எவிடன்ஸ் எதுவுமே கலெக்ட் பண்ண முடியலை, எதுவும் பண்ண முடியலை, ஸோ இவங்க கண்டிப்பாக ஃப்ராட் ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து அவங்க டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆடிட்டரோட ஒப்பீனியன் பற்றி வருது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரிகார்டிங் டெசிஷன் அபவுட் என்ன. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். டிட்டர்மைனிங் மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆடிட் ரிஸ்க். மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு உண்மைத்தன்மை இருக்குதா அப்படிங்கிற டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் ஆடிட் ரிஸ்க்னால் நிறையா ரிஸ்க்கை வந்து நம்ம ஆடிட் பண்ணும்போது இருக்கலாம். இது கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா, இல்லை ஃப்ராட் நடந்திருக்குமா, எரர் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு பி அப்ளைடு. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் நம்ம ஆடிட் பண்ணுறோன்னா அது என்ன நேச்சரில் இருக்குது, எவ்வளோ டைம் நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம், எந்த அளவுக்கு நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அதெல்லாம் வந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம போய் அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த கம்பெனிக்கு இவ்வளோ போதும், நம்ம இந்த அளவுக்கு செலவு பண்ணால் போதும், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டில் இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் டு பி அப்டைன்டு. நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணாலும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போகலாம். ஆடிட் எவிடன்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த எல்லைக்கும் போகலாம். எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட், அந்த எவ்வளோ நம்மளால் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போய் பண்ணால் தான் நம்மளால் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணலாம். ஸோ கலெக்ட் பண்ணால் தான் ஸோ தட் நம்மளால் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட்டிங் வெதர் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் இஸ்
obtained. நம்ம கலெக்ட் பண்ண அந்த எவிடன்ஸு அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, போதுமான அளவு நம்ம எடுத்துட்டோமா, கரெக்டாக தான் எடுத்துருக்கோமா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா எவாலுவேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் வந்து சிலது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். நம்ம வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் ஓகே இப்படி பண்ணியிருக்கலாமா, அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து drawing conclusion based on audit evidence. ஆடிட் எவிடன்ஸை பேஸ் பண்ணி அது நமக்கு கிடைச்ச ஆடிட் எவிடன்ஸை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது. அந்த முடிவுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணால் தான் ஒரு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும். Professional judgment means application of knowledge and experience within the context provided by auditing, accounting and ethical standards in making informed decision. ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும், எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரிகார்டிங் ஆடிட்டிங், அக்கௌண்டிங், அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த இது எல்லாத்தையும் அவங்க அப்ளை பண்ணால் தான் அது வந்து ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Professional judgment needs to be exercised throughout the audit and appropriately documented. ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம வந்து ஆடிட் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ஆடிட் நடக்கும்போது த்ரூ அவுட் அந்த ஆடிட் ஃபுல்லாக வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கணும். அந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டாக்குமெண்டேஷனும் பண்ணியிருக்கணும். இது மாதிரிலாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அப்ரோப்ரியேட்டாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். நம்ம ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. என்ன மாதிரி ஆடிட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா இன்ஹரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடக்டிவ் ரிஸ்க் அப்படின்னு 3 வகையாக வந்து ஆடிட் ரிஸ்க்கை பிரிச்சிருக்காங்க. ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா ஆடிட் ஒப்பீனியன் மே கோ ராங். That is, auditor may give inappropriate opinion on financial statement which may be material misstatement. ஆடிட் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம தப்பாகவே பண்ணியிருக்கலாம். ஆடிட்டர் வந்து அந்த அதாவது கரெக்டாக இருக்கிறத வந்து தப்பு அப்படின்னு நம்ம வந்து இல்லை இது தப்பாக தான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சி நம்ம தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். அப்படி வந்து நம்மளால் ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக தான் ஆடிட்டர் வந்துட்டாங்கன்னா அதை கரெக்டாக தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அவங்களும் வந்து தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நம்ம வந்து தப்பான ஒரு இதை நம்ம வந்து சொல்லிடலாம். அந்த மாதிரி சொல்லும்போது அது மாதிரி இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆடிட் ரிஸ்க்கை வந்து 3 காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஹரண்ட் ரிஸ்க். அண்டர் இன்ஹரண்ட் ரிஸ்க் வி அஸ்யூம் தெர் இஸ் நோ இன்டர்னல் கண்ட்ரோல். தீஸ் ஆர் இன்பில்ட் ரிஸ்க். சில விஷயங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நம்மளால கண்டுபிடிக்கலாம் முடியவே முடியாது. அப்படி இருக்கும் மோஸ்ட்லி ஆடிட்னாலே இன்ஹரண்ட் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். ரிஸ்கே இல்லாமல் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னும் நம்மளால இது பண்ண முடியாது. நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆடிட் ரிஸ்க் அதில் இருக்கும். அது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறோம் இல்லை தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு கிடையாது. அதுலேயே இன்பில்ட்டாக ரிஸ்க்குங்கிறது இருக்கும். ஸோ இன்பில்ட்டாகவே ரிஸ்க் இருக்கிறதுக்கு பேர் தான் இன்ஹரண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ரிஸ்க். தீஸ் ரிஸ்க்ஸ் ஆர் பேஸ்டு ஆன் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டிசைன், implementation and maintenance of internal control by the management. That is, internal controls are not effective enough to prevent fraud or error. ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுற இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ஒரு எஃபெக்டாகவே இல்லை. அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்னால ஒரு ஃப்ராடையோ எரரையோ வந்து தடுக்க முடியல, அதை வந்து இது பண்ண முடியல. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன் ரிஸ்க். டிடக்ஷன் ரிஸ்க்ங்கிறது these risks that audit procedures performed by the auditors may not be able to detect material misstatement. அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. என்னதான் பண்ணியிருக்காங்க, என்னமோ பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் டிடக்ஷன் ரிஸ்க். அந்த ஆடிட்டரால் கண்டே பிடிக்க முடியாது, அந்த என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் அந்த டிடக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஆடிட் ரிஸ்க்கை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இன்ஹரண்ட் ரிஸ்க் இன்டு கண்ட்ரோல் ரிஸ்க் இன்டு டிடக்டிவ் ரிஸ்க். இது 3 சேர்ந்தது தான் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஹரண்ட் ரிஸ்கையும் கண்ட்ரோல் ரிஸ்கையும் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன்டு டிடக்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிறது ஆடிட் ரிஸ்க். இப்போ வந்து if there is high risk of material misstatements then there will be low deduction risk. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஹை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம வந்து
இன்ஹரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் வந்து நம்ம வந்து நிறையா கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம், நிறையா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டிடெக்ஷன் ரிஸ்க், அதாவது கண்டே பிடிக்க முடியாதது கம்மியாயிடும். நம்ம நிறையா கண்டுபிடிச்சிட்டோம், அதனால அந்த கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, நம்ம தான் நிறையா கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ இது வந்து ஹையாக இருந்துச்சுன்னா, இஃப் தெர் இஸ் ஹை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட், தென் these risk will be then there will be low effect detective risk. இதில் வந்து நம்ம அதிகமாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து லோ ஆகிடும், டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடும். ஏன்னா நம்ம வந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிக்காதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கம்மியாயிடும். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னா எஸ் கரெக்ட். இது வந்து அதிகமாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இது வந்து லோ ஆகிடும். ட்ரூ தான். ரீசன் என்னன்னா, பிகாஸ் he will flow substantive audit procedures which will end up with low detection risk. ஸோ கண்டுபிடிக்காதது அப்படிங்கிறது கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஹரண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் ஆடிட். ஆடிட்டில் என்னென்னலாம் இன்பில்ட்டாகவே லிமிட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடிட்டர் ஷால் கிவ் ரீசனபிள் அஷூரன்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஹரண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் ஆடிட். இப்போது ஆடிட்டர் வந்து ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் அவங்களால கொடுக்க முடியும், அவங்களால அப்சல்யூட் அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து இன்பில்ட்டாகவே வந்து அதில் வந்து ரிஸ்க் இருக்கும். ஸோ அவங்களால வந்து அப்சல்யூட்டாக அஷ்யூர் பண்ண முடியாது. ரீசனபிளாக தான் அவங்க வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் செக். இப்போ நம்ம டெஸ்ட் செக்னா ஏதாச்சும் ஒன்று எடுத்து நம்ம பண்ணியிருப்போம், நம்ம எடுத்தது வந்து தப்பாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து தப்பாக போயிருக்கலாம் நம்ம ஆடிட் பண்ணது. அது மாதிரி ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து முடிவு எடுக்கிறோன்னா நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் வந்து அதில் தப்பாக இருந்திருக்கலாம். அப்படி தப்பாக இருக்கும் போது அதில் வந்து ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன். இன்னொன்று வந்து பெர்வேசிவ் ஆடிட் எவிடன்ஸ் ரேதர் தென் கன்க்ளூசிவ். இன்ஹரண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல்லையே வந்து ஆல்ரெடி மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம ஆடிட் பண்ணும் போதும் வந்து அதில் வந்து ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட்டாகவே வந்து ஆடிட்லாம் இந்த லிமிட்டேஷன்லாம் வந்து இருக்கும். அடுத்தது வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த SCA 200ல என்ன நம்ம சொல்லியிருந்தோம், ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் ஆடிட்டர். அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படிலாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை வச்சு ஒரு ஆடிட்டை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த SCAல செகண்ட் பார்ட்டு. ஸோ கண்டக்ட் ஆஃப் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் SCA. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் படி எப்படி வந்து ஒரு ஆடிட்டை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா, த ஆடிட்டர் ஷால் கம்ப்ளை ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ரெலவென்ட் டு ஆடிட். ஒரு ஆடிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்பெனி நம்ம வந்து ஆடிட் பண்ண போகிறோன்னா எதெல்லாம் அவங்க அந்த கம்பெனிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அந்த ரெலவெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அதை பின்பற்றி தான் வந்து ஒரு ஆடிட்டை வந்து நம்ம வந்து நடத்தணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து auditor cannot claim that audit is complied with the standards on audit unless all relevant standards are complied. அதாவது ஆடிட்டர் வந்து நான் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் படியும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கையும் நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு செய்யாமல் சொல்லக்கூடாது. செஞ்சுருந்தா சொல்லலாம். வந்து எதுவுமே செய்யாமல் பட் நான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் படி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. செய்யாத வரைக்கும் நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது. செஞ்சால் தான் சொல்லணும். செய்யலை அப்படின்னா நான் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. cannot claim. To achieve overall objectives of audit, auditor shall use relevant SCAs in planning and performing the audit. Overall objective of audit வந்து ஒரு ஆடிட்டர் வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பிளானிங் அண்ட் என்னென்னலாம் பிளான் பண்ணி தான் நம்ம வந்து ஆடிட்டை வந்து கண்டக்ட் பண்ணணும். ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டை வந்து ஒரு ஆடிட்டர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ரெலவெண்ட் SCA என்னென்னலாம் இந்த ஆடிட் பண்ணுறதுக்கு SCA வந்து தேவைப்படுது, எந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும், அந்த ஆடிட்டில் பெர்ஃபார்ம் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா டு டிட்டர்மைன் வெதர் அடிக்குவேட் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் ரெக்கார்ட் ஆர் பெர்ஃபார்ம்டு. நம்ம வந்து அடிக்குவேட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோமா இந்த இதை பண்ணுறதுக்கு. அப்புறம் எவாலுவேட் வெதர் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இஸ் அப்டைன்டு. நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆடிட் எவிடன்ஸ் வந்து எல்லாத்தையுமே போதுமான அளவு கரெக்டாக வந்து நம்ம எல்லாமே வந்து எடுத்துட்டோமா அப்படிங்கிறத வந்து எவாலுவேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் வந்து ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரெலவெண்ட் SCA இஸ் நாட் அச்சீவ்டு தென் ஆடிட்டர் ஷல் பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங். அவங்களால வந்து SCA படி அவங்களால கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னா
அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இதுபடி ஆடிட்டர் வந்து பண்ண முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடிஃபை த ஒப்பீனியன், அவங்களோட ஒப்பீனியனை மாற்றிக்கலாம். மாடிஃபை த ஒப்பீனியன்னா என்ன, அந்த அட்வர்ஸ் ஒப்பீனியன் இருக்குது, குவாலிஃபைடு ஒப்பீனியன் இருக்குது, இல்லை வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் இருக்குது. ஸோ அவங்களோட ஒப்பீனியனை மாற்றிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வித்ட்ரா ஃப்ரம் என்கேஜ்மெண்ட், இல்லைப்பா என்னமோ இல்லை தப்பாக இருக்குது, சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட், அந்த கம்பெனியோட அவங்க என்கேஜ் பண்ணியிருப்பாங்கல்ல ஆடிட் பண்ணுறதுக்கு, ஸோ அதுலேருந்து வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், வெளியில் வந்துடலாம். Failure to obtain the objective of ACA is an important matter of documentation as per SCA 230. என்ன காரணத்துக்காக வந்து நாங்கள் வந்து பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து SCA 230 வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும். ஸோ SCA 230 படி என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து டாக்குமெண்ட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து if there is any circumstance that are necessary to deviate from relevant SCA, then auditor shall perform alternative audit procedure. இப்போ வந்து ஒரு ஆடிட் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து டிவியேட் அதுலேருந்து வெளியில் போகலாம், அந்த எஸ்ஏயை வந்து நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அதுபடி செய்ய முடியல அப்படின்னா ஆடிட்டர் வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படிங்கிறத யோசித்து அவங்க வந்து பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கண்டக்ட் ஆஃப் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் எஸ்ஏ படி ஒரு ஆடிட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ SCA 200 வந்து இவ்வளோதான். SCA 200 வந்து ஓவரால் அப்ஜெக்டிவ் of independent auditor and conduct of audit in accordance with the standards on auditing. இந்த SCA 200 அப்படிங்கிறது இவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த SCAs வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, SCA 200 வந்து அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் வந்து இன்னொரு SCAல நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.